ஹலோ எவ்ரியோன், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பாட்னியில் இருக்கக்கூடிய 6th சாப்டரான சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற அந்த சாப்டரில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட நிலத்தாவரங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையியல் தகாமைவுகளை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு தாவரத்தை 5 டைப்பாக பிரிச்சிருந்தோம். நீர்வாழ் தாவரங்கள், வறண்ட நிலத்தாவரங்கள், வள நிலத்தாவரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொற்று தாவரங்கள், அதுக்கப்புறம் வந்து உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீர்வாழ் தாவரங்களை பற்றி நாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ரெண்டாவது டைப்பாக இருக்கக்கூடிய வறண்ட நில தாவரங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வறண்ட நில தாவரங்கள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் காணப்படக்கூடிய தாவரங்கள், அதை தான் நம்ம வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதியிலும் வாழும். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வறண்ட நில தாவரங்கள்னு சொல்லுவோம். இந்த வறண்ட நில தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயல்நிலை வறட்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயல்நிலை வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. இயல்நிலை வறட்சியாக இருந்ததுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாது. ஓகேங்களா? அதனால் வந்து அங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். அந்த இடத்துல வளரக்கூடிய தாவரங்களை நாம் இயல்நிலை வறட்சி தாவரங்கள்னு சொல்லுவோம். செயல்நிலை வறட்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மழை நல்லாவே பெய்யும். ஓகேங்களா? அதாவது போன இயல்நிலை வறட்சியில் வந்து மழையே பெய்யாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்யும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தேக்கி வைக்காது. ஓகேங்களா? அதாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் காஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதாவது மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா புலைவெளிகள் அப்படிங்கிறது காணப்படுவதில்லை. கேபிலரி ஸ்பேசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே படிச்சிருவோம். தாவரத்துக்கு மிக முக்கியமான நீர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நுண்புலை நீர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புலைவெளிகள் அந்த கேப்ஸே இருக்காது. ஓகேங்களா? மண்ணில் வந்து சந்துகளே இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தேக்கி வைக்காது. ஓகேங்களா? இது ரெண்டும் தான் இதுக்கு இருக்கிற வித்தியாசம். இயல்நிலை வறட்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மழையே பெய்யாது. அதனால் அங்கே எப்பயுமே வறட்சியாக இருக்கும். அந்த மாரி இடத்துல கூடிய வாழக்கூடிய தாவரங்கள். செயல்நிலை வறட்சினா அங்கே மழை நல்லா பெய்யும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மண்ணில் நிற்கவே நிற்காது. தண்ணி வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் காஞ்சி போன மாதிரியே தான் இருக்கும். அந்த மாரி இடத்துல வாழக்கூடிய தாவரங்களை நாம் செயல்நிலை வறட்சி தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகா அமைவின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகேங்களா? வறண்ட நில தாவரங்களை தகா அமைவின் அடிப்படையில் 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள், சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள், சதைப்பற்றற்ற அல்லது நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள். ஓகேங்களா? அதாவது இதுதான் 3 டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழும். ஆனால் ரொம்ப நாள் வறட்சியை தாங்கிக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம், இந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாளை முடிச்சுட்டு போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிமோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய கடுகு. ஓகேங்களா? அதாவது சமையலில் பயன்படுத்தும் பார்த்தீங்களா, அந்த கடுகு செடி வந்து இந்த குறுகிய காலம் வாழக்கூடிய ஒரு பருவ தாவரத்துக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். மறந்துடாதீங்க. ஆர்ஜிமோன் அப்படின்னா கடுகு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோத்து கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாரி இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து ஜெல்லு மாதிரி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே தேவைப்படாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோத்து கத்தாழையை சொன்னோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும். அதனால் அங்கே எப்பயுமே ஈரப்பசை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு தண்ணி தேவையில்ல. அதனால் அது வறட்சியிலையும் வாழும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைப்பு. இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பன்சியா, ஆலோ, பிரயோஃபில்லம், பிகோனியா. இதில் ஆலோ அப்படிங்கிறது தான் அந்த கத்தாழை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்றற்ற அல்லது நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள். இந்த தாவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி தண்ணி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ வாழ்நாள்லாம் முடிச்சுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்கிக்கிட்டு வாழும். ஓகேங்களா? அதுதான் இந்த மாரியா இருக்கக்கூடிய தாவரங்கள். ஓகே, அதாவது இது பார்த்தீங்கன்னா 3 டைப் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் வாழக்கூடிய தாவரங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை ரொம்ப நாள் தாங்காது, கொஞ்ச நாள் மட்டும் தாங்கி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாள் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2வது சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்துக்குள்ளேயே எப்பவுமே தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஜெல்லு மாதிரி, அதாவது காஞ்சி போகாத மாதிரி உள்ள தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி தேவையில்ல. அதனால் இது வறட்சியிலையும் வாழும்.
அதுக்கப்புறம் மூணாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எந்த தகவமையும் கிடையாது. இது எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் சரி தாங்கிக்கிட்டு வாழும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீரியம், அதாவது அரளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்துக்கு என்னென்ன தக அமைவுகள் இருக்குது, அதாவது வேர் எப்படி இருக்கு, தண்டு எப்படி இருக்கு, இலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் புற அமைப்பில் உள்ள தக அமைவுகள். ஓகேங்களா. இந்த தாவரத்தோட வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஃபர்ஸ்ட் வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதாவது வேர் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வேர் தூவிகள், வேர் மூடிகள் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு. தண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடினமானதாகத்தான் இருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இது வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கிளாட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளடோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்து உருமாற்றம் அடையிறது. ஓகேங்களா. அதுதான் சும்மா ஜஸ்ட் ஒரு ரெடி படித்து பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இலை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தினை பிரதிபலிக்க உதவும் தோல் போன்றும் பளபளப்பாகவும் உள்ள இலைகள் பொதுவாக காணப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சூரிய ஒளியை வந்து எதிரொலிச்சு விட்டுரும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில்னால வாடி போகிற மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுற மாதிரி தன்மை கொண்ட இலைகள் இருக்கும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புற அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குவிட்டிகிள்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரங்கைமாவினால் ஆன புறத்தோல் அடித்தோல் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்குளிந்த இக்குழிகளில் தூவிகளுடன் கூடிய உட்குளிந்து அமைந்த இலைத்துளைகள் கீழ்ப்புற தோலில் மட்டும் காணப்படுகின்றன. ஓகேங்களா. இலைத்துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்புற தோலில் மட்டும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் திறக்கும் வகையான இலைத்துளைகள். ஓகேங்களா. அதாவது ரொம்ப நைட்டில் மட்டும் திறந்திருக்கக்கூடிய இலைத்துளைகள் காணப்படுது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தாட்டி படித்து பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. புற அமைப்பில் ஒரு 3 பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அமைப்பில் ஒரு 3 பாயிண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் தகமைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாழ்வியல் நிகழ்வுகள் நீராவி போக்கினை குறைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. அதாவது அதிகப்படியான நீர் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சியை குறுகிய காலத்திலேயே முடித்துக் கொள்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி ரொம்ப நாள்லாம் இருக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள் சொல்லியிருந்தோம். ஓகே. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட நில தாவரங்கள் பற்றி. இது வறண்ட நில தாவரங்களை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். இயல்நிலை வறட்சி, செயல்நிலை வறட்சி. இயல்நிலை வறட்சினா எப்பவுமே அது மழை பெய்யவே பெய்யாது. செயல்நிலை வறட்சினா மழை பெய்யும், ஆனால் அந்த மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் தேங்கி நிற்காது. ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப். அதுக்கப்புறம் தகவமைப்பு அடிப்படையில் 3ஆக பிரிக்கலாம். குறுகிய காலம் வாழக்கூடியது, சதைப்பற்றுடையது, சதைப்பற்று அற்றது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புற அமைப்பியலில் வந்து வேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வேர் மூடி, வேர் தூவி இதெல்லாம் காணப்படும். தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்டு எப்பவுமே கடினமானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பில்லோ கிளாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளடோடு இதெல்லாம் காணப்படும். ஓகே. அதாவது உருமாற்றம் அடைந்து காணப்படக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து எப்பவுமே ஒளியை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளமைப்பியல் தகவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரங்கைமாவினாலான புறத்தோல் நன்கு வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலைத்துளைகள், அதுவும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இரவில் திறக்கக்கூடிய இலைத்துளைகளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சு பாரங்கைமா அப்படிங்கிறது காணப்படும். ஓகே. அடுத்தது வாழ்வியல் தகமை வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே நீராவி போக்கு கம்மியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது நீராவி போக்கு அப்படிங்கிறத முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி ரொம்ப கம்மியான நாள் தான். ஓகே. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட நில தாவரங்கள் பற்றிய விஷயங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.